வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல ஒரு புது மான்ஹவாதான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மான்ஹவா ஓட ஸ்டார்டிங் கிளாசியா ஒதுவோ கண்டத்துல சைக்குவோரின் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான டீமன் பிரிவு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு விசித்திரமான அறையில நம்ம கதையோட ஹீரோசியாவோ ஒரு பொண்ணு கூட மாட்டிக்கிறான். என்னை தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு அவன் கெஞ்சுறான். ஆனா அவனை அசைய விடாம கெட்டியா புடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அவன் சொல்றது கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. இன்னைக்கு நமக்கு கல்யாணம், இந்த முறைப்படி நீதான் என் புருஷன் அப்படின்னும் சொல்றா. இந்த தனிமையான அறையில உன்னோட ஜோடியை தனியா விட்டுட்டு போக உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ நான் வேறொரு உலகத்துல இருந்து மறுபிறவி எடுத்து வந்தேன் என்று மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அவளுக்கு பயந்துட்டு அவ சொல்றதுக்கெல்லாம் சரின்னு நடிச்சாலும் இவ கண்டிப்பா என் பொண்டாட்டி கிடையாது, இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். என்ன, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய இடத்துல பிறந்து ஒரு இளவரசியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன். வாழ்க்கையில சூப்பரா செட்டில் ஆக வேண்டிய நேரத்துல இந்த தீய கும்பல் தன்னை கடத்திட்டு வரும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி கைதியா மாட்டுனது வரப்போற பெரிய கொடுமையோட ஆரம்பம்தான் அப்படின்னு அந்த இளைஞன் வருத்தப்படுறான். அவனோட உடம்புல இருக்கிற சூரிய ஆற்றல், சோலர் எனர்ஜி தான் அவளோட மாயாஜால சக்திக்கு கரெக்டான ஒண்ணுன்னு அந்த வில்லி சொல்றா. ஒரு சாதாரண சீடனை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க, அதனால அவனுக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. அவங்க தங்களோட சக்தியையும் பலத்தையும் அதிகமாக்கிக்க இவனை வெறும் ஒரு கருவியாத்தான் பயன்படுத்த போறாங்க. அவனோட சக்தியை உறிஞ்சும் போது அவன் வலிக்காக துடிப்பதைக் கண்டு அவனையும் அதே மனநிலைக்கு வரச் சொல்லி வற்புறுத்துறா. நம்ம ஹீரோ ஏற்கனவே செம்ம டயர்ட் ஆகி மயங்கி விழுகுற நிலைமையில இருக்கான். விரக்தியில என்னோட பயணம் இப்படியே முடிஞ்சிடக்கூடாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த பொண்ணு அவனோட கழுத்தை நெரிச்சு என் கையால சாகுறதே உனக்கு ஒரு பெருமைதான் அப்படின்னு மிரட்டுறா. அப்புறம் ஒரு மாத்திரையைக் காட்டி அவனோட உடம்புல இருக்கிற ஸ்பெஷல் சக்தியை தூண்டுறதுக்காக அந்த மருந்தை சாப்பிட சொல்லி ஆர்டர் போடுறாரு அந்த சூழ்ச்சிக்காரி. என்னோட மேஜிக்கல் பவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகப் போகுது அப்படின்னு மிரட்டி அவன்கிட்ட இருக்கிற தூய்மையான ஆற்றலை, பியோர் எனர்ஜி அடக்கி வைக்காம ரிலீஸ் பண்ண சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோவை கட்டாயப்படுத்தி அந்த மாத்திரையை முழுங்க வைக்கிறா. அதை முழுங்குன உடனே அவனுக்கு மூச்சுவிட கஷ்டமாகி பயங்கரமா வாந்தி வர்ற மாதிரி குமட்டல் ஆகுது. நீ எனக்கு பவர் அதிகமாக உதவி பண்ணுனா நீ செய்யுற இந்த தியாகம் வீண் போகாது அப்படின்னு அவ சொல்றா. ஆனா அந்த இளைஞனோ என்னை விற்று அப்படின்னு கதறி அலறுறான். அந்த பொண்ணு உன்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு அவனை உசுப்பேத்துறா. ஆனா அவனோ வாழ்க்கையில ஒழுங்கா வாழவே இல்லை, அதுக்குள்ள இந்த பொண்ணுக்காக இப்படி அழியப் போறேனே அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ தன் கைகளை இறுக மூடிக்கிட்டு இந்த விதிக்கு முன்னாடி நான் மண்டியிட மாட்டேன், எப்படியும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா முடிவு பண்றான். கரெக்டா அந்த நேரத்துல எப்படியாவது உயிர் பிழைக்கணுங்கிற அவனோட பலமான ஆசையை புரிஞ்சுக்கிட்டு திடீர்னு ஒரு நீல கலர் ஸ்கிரீன் இன்டர்ஃபேஸ் அவனுக்கு முன்னாடி தோன்றி ஒரு மர்மமான சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுது. அவன் அந்த பளபளக்குற ஒளி குடிச்சிக்கிறான். நீ செய்யற ஒவ்வொரு தானத்துக்கும் 10,000 மடங்கு வரைக்கும் ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஸ்கிரீன் அவனுக்கு விளக்குது. இந்த நிலைமையை அப்படியே தலைகீழா மாத்த இதுதான் சரியான சான்ஸ்னு சியாவோ புரிஞ்சிக்கிறான். இவ்வளவு லேட்டா வந்ததுக்காக அந்த சிஸ்டம் அவனுக்கு ஈடுகட்டும் விதமா இந்த பவரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. உன் வாய் என்னதான் வேணாம்னு சொன்னாலும் உன் உடம்பு ரொம்ப நேர்மையா நடந்துக்குது அப்படின்னு அந்த தீய பொண்ணு கிண்டல் பண்றா. நம்ம ஹீரோவோ முகத்துல ஒரு நம்பிக்கையான சிரிப்போட அவளை ஒரு வில்லின்னு கூப்பிட்டு
என்னோட கௌரவத்தை எல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு உன்னை திருப்திப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றான். சியாவோ திடீர்னு அவளை எதிர்பாராத விதமா கெட்டியா பிடிச்சிக்கிறான். கைதியா இருந்தவன் இப்படி திடீர்னு கெத்து காட்டுறதை பார்த்து அவ அதிர்ச்சியாகுறா. ஆனா அந்த வில்லி உடனே பயிற்சி செய்யறப்போ என்கிட்ட மென்மையா நடந்துக்காதீங்க அப்படின்னு அவ புருஷன் கிட்ட சொல்ற மாதிரி கேக்குறா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததால நம்ம ஹீரோ தன் விதியை தன் கைக்குள்ள கொண்டு வர அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடிவு பண்றான். அப்புறம் அவன் இப்ப நிலைமை என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு காட்டுறான். அந்த பொண்ணுக்கும் அவனோட அந்த பிடி பிடிச்சிருக்கு போல. இன்னைக்கு நைட் இந்த இடம் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. அப்புறம் சீன் அந்த அறைக்கு வெளியே மாறுது. பக்கத்துல ஒரு மரப்பாலத்தோட இருக்கிற அழகான ஏரியை காட்டுறாங்க. அடுத்த நாள் சியாவோ படுக்கையில சுத்தமா எனர்ஜியே இல்லாம கண்ணெல்லாம் சொருகி செம்ம டயர்டா படுத்து கிடக்குறான். நேத்து நைட்டு நடந்த அந்த பயிற்சி முடிஞ்சதும் அவளை கடத்துன அந்த பொண்ணு ரொம்ப திருப்தியா உடம்பை நெளிச்சு சோம்பல் முறிக்கிறா. நீ சும்மா கொஞ்சமா பவரை காட்டி இருந்தாலும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னும் மோசமில்லை அப்படின்னு சொல்றா. அப்புறம் அந்த பொண்ணு வெளிய போய்கிட்டே நீ மட்டும் உயிர் பிழைச்சு இருந்தா ஃபியூச்சர்ல இன்னும் ஜாலியா விளையாட நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுவரைக்கும் சுத்தமா டயர்டா படுத்து கிடந்த மாதிரி நடிச்ச நம்ம ஹீரோ திடீர்னு கண்ணை திறந்து ஜெயிச்ச கெத்தோட ஒரு பயமுறுத்துற மாதிரியான சிரிப்பை சிரிக்கிறான். அப்போ அவன்கிட்ட இருந்து ஒரு தங்க கலர் ஒளிவட்டம் கோல்டன் ஓரா வெடிச்சு வெளியே வருது. அவன் கியூஐ ரிஃபைனிங் 10வது லெவலுக்கு போயிட்டதா அந்த சிஸ்டம் அவனுக்கு அலர்ட் கொடுக்குது. நம்ம ஹீரோ தனக்கு வந்த பவரை பார்த்து மிரண்டு போயி இது இப்போ புதுசா ஆக்டிவேட் ஆன சேக்ரெட் பாடி பவரா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஆனா இப்போ சீன் போடுறதுக்கு இது டைம் இல்லைன்னும் இந்த ஆபத்தான இடத்துல உயிர் பிழைக்கணும்னா தான் யாருங்கிறதை வெளிக்காட்டாம இருக்கணும்னும் புரிஞ்சிக்கிறான். ஏன்னா இந்த அரக்கப் பிரிவு முழுக்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மட்டும் இவனோட இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சா முன்னாடி இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு இவன் தள்ளப்படுவான். அதனாலதான் இப்போதைக்கு யாரும் இல்லாத இந்த டைமை யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தன்னோட பவரை ஏத்திக்கணும்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு ஆன்மக் கற்கள் சோல் ஸ்டோன்ஸ் ரொம்ப முக்கியம்னும் அவனோட இன் சேக்ரெட் பாடி வச்சு இன்னும் நிறைய வேலைகளை செய்ய முடியும்னும் யோசிக்கிறான். ஆனா நம்மகிட்டதான் இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கே அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அதனால இதைவிட பெருசா ஏதாவது பண்ணணும்னு பிளான் போடுறான். அது மட்டுமில்லாம அங்க இருக்கிற சீனியர் அக்காங்க சீனியர் சிஸ்டர்ஸ் யாரும் அவ்ளோ பணக்காரங்க கிடையாது. அவங்க கொடுக்கிற ஆன்மக் கற்களும் ரொம்ப கம்மிதான். ஆன்மக் கற்களை சீக்கிரமா சம்பாதிக்க வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறான். அப்புறம் ஒரு வெறியோட கடைசியா அவனோட காசு பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அவனுக்கு வாஸ்ல தனக்கு ஹெல்ப் பண்ண ஹுவாயுவான் பிரிவோட வெளிச்சீடரான வாங்சான் ஞாபகம் வர்றான். அவன் புதுசா இந்த பிரிவுக்கு வந்தப்போ வாங்சான் தான் அவனுக்கு உதவி பண்ணான். அதனால இப்போ அந்த நன்றியை கடனை திருப்புறதுக்கான கரெக்ட் டைம்னு நினைக்கிறான். தான் சேர்த்து வச்சிருந்த 200 கற்களை அவனுக்கு கொடுக்கலாம்னு பிளான் பண்றான். அப்படி செஞ்சா அந்த சிஸ்டம் மூலமா பெரிய தொகையா ரிவார்ட் கிடைக்கும்னு நம்புறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கற்கள் இருக்கிற ஒரு சின்ன பையை தனக்கு ஹெல்ப் பண்ண அந்த வாங்சானை நோக்கி வீசுறான். அந்த சத்தத்தை கேட்டு வாங்சான் அப்படியே திடுக்கிட்டு போறான். வாங்சான் அந்த பையை பிடிச்சுட்டு நமக்கு இப்போ ரொம்ப தேவையான ஆன்மக் கற்கள் இதானா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். நான் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணதை பார்த்துட்டுதான் யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த கற்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா சிரிக்கிறான். அதே நேரத்துல 200 கற்களை தானமா கொடுத்ததால 500 மடங்கு ரிவார்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அந்த சிஸ்டம் நம்ம ஹீரோவுக்கு அலர்ட் கொடுக்குது. உடனே அவன் மேலே கிறிஸ்டல்ஸ் எல்லாம் மழை மாதிரி கொட்டுது.
மொத்தமா 100,000 கற்கள் கிடைச்ச உடனே அப்பாடா இப்போ ரொம்ப ஈஸியா பணக்காரன் ஆயாச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஒருவேளை 10,000 மடங்கு ரிவார்ட் மட்டும் கிடைச்சிருந்தா இந்நேரம் 2 மில்லியன் 20 லேக்ஸ் ஆன்மக் கற்கள் கிடைச்சிருக்குமே அப்படின்னும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் கொடுத்த கற்களை எடுத்து மறுபடியும் யாருக்காவது தானம் பண்ணா இன்னும் நிறைய ரிவார்ட் கிடைக்குமா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இதற்கிடையில் எங்கிருந்தோ திடீர்னு தன் மேல ஒரு மலை மாதிரி ஆன்மக் கற்கள் வந்து விழுறதை பார்த்து வாங்சான் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். இந்த கற்கள் மழையைப் பார்த்து ஒண்ணுமே புரியாம குழம்பி போன வாங்சான், எனக்கு இப்படி ஒரு தெய்வமே நேர்ல வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கு அப்படின்னு நினைச்சு வானத்தை பார்த்து நன்றி சொல்றான். தனக்கு ஹெல்ப் பண்ண அந்த மர்மமான நபர் ஏமாந்துடக் கூடாதுங்கிறதுக்காக நான் இன்னும் டபுள் மடங்கு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு வாங்சான் மனசுக்குள்ள சபதம் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் சிஸ்டம் கொடுத்த கற்களை வச்சு மறுபடியும் ரிவார்ட் வாங்க முடியலைன்னு தெரிஞ்சதும் ஓஹோ, இந்த ட்ரிக்கை வச்சு சிஸ்டத்தை ஏமாத்த முடியாது போல அப்படின்னு சியாவோ முடிவு பண்றான். அவன் இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு தெரிஞ்ச குரல் தம்பி சியாவோ அப்படின்னு கூப்பிடுது. அதைக் கேட்டு அவன் சிந்தனை கலைஞ்சு பாக்குறான். டே, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டே கையில் ஒரு வாளோடு ஒரு பொண்ணு வர்றா. அவளைப் பார்த்து உடனே நம்ம ஹீரோவுக்கு அவ யாருன்னு தெரிஞ்சிடுது. அவதான் மூத்த சகோதரி லூசூயி. அவன் உடனே மரியாதையா தலையை குனிஞ்சு ரொம்ப பணிவா அவளை வரவேற்கிறான். இந்த லூசூயியும் நம்ம ஹீரோவை கடத்திட்டு வந்தாளே அந்த பொண்ணு, அவளை மாதிரியே 9 ஷேடோஸ் ஆர்ட் பிராக்டிஸ் பண்ணுற ஒரு வெளிச்சீடர்தான். ஆரம்பத்துல இவ நம்ம ஹீரோவை நல்லாதான் பாத்துக்கிட்டா. ஆனாக்கு சியான் மிரட்டுறதுக்கு அப்புறமா இவ அவனை வந்து பாக்குறதையே நிறுத்திட்டா. லூசூயி இப்போ அவனோட பவரை பாராட்டி, உன்னோட உடம்பு நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்றா. அப்புறம் திடீர்னு எந்த ஒரு சிக்னலும் கொடுக்காம அவனோட கையை பிடிச்சு, சரி, இந்த அரட்டை பேச்சு எல்லாம் இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்றா. சியான் இப்போ தனியா போய் தவம் மெடிடேஷன் பண்ண போறா. அதனால இந்த கேப்ல நீ எனக்கு பயிற்சி செய்ய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு லூசூயி அவன்கிட்ட சொல்றா. அப்புறம் அந்த வாழ் வீராங்கனை ஒரு பெரிய வாளை மந்திரம் மூலமா வரவழைச்சு, இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம், சீக்கிரம் இது மேல ஏறி உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஆர்டர் போடுறா. நம்ம ஹீரோவும் அவளுக்கு பின்னாடி அந்த வாள் மேல ஏறி உட்காருறான். அவன் பயத்துல கொஞ்சம் மெதுவா போங்கக்கா அப்படின்னு சொல்லவும் அவ கொஞ்சம் வெட்கப்படுறா. அப்புறம் அவ அவனோட எனர்ஜியில இருக்கிற மாற்றத்தை கவனிச்சு, என்ன சியான் கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது பவர் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ பெருமூச்சு விட்டுக்கிட்டே, அவ எங்க கொடுக்கறது, என்கிட்ட இருக்கிற பவரை எல்லாம் அவதான் உறிஞ்சிக்கிட்டா, எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு புலம்புறான். அதுக்கு லூசூயி, இந்த அரக்கப் பிரிவு பொண்ணுங்க யாரும் நல்லவங்க கிடையாது, நீ தொடர்ந்து அவ கூடவே இருந்தா சீக்கிரமே எனர்ஜி எல்லாம் தீர்ந்து செத்துப் போயிடுவ அப்படின்னு வார்னிங் கொடுக்குறா. நான் மட்டும் அடுத்த லெவலுக்கு போயிட்டேன்னா என் எதிரியான அவளுக்கு சவால் விட்டு ஜெயிப்பேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு பின்னாடிதான் வரணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்னும் சொல்றா. அவன் பயத்துல அவளுக்கு ரொம்ப க்ளோஸா போகவும், ஏன் இவ்வளவு ஒட்டி வர்ற அப்படின்னு அவ செல்லமா கோபிச்சுக்கிறா. இவ என்ன பேசிக்கிட்டு வர்றான்னு நம்ம ஹீரோவுக்கு சியாவோமோ ஒண்ணுமே புரியல. அப்படியே அவங்க அந்த வாள் மேல பறந்து முன்னாடி இருந்த இடத்தை விட ரொம்ப ஆடம்பரமா இருக்கிற உள் அரக்கர் பிரிவுக்கு இன்னர் டீமன் செக்ட் போய் சேருறாங்க. லூசூயி நம்ம ஹீரோவை பார்த்து, நான் இப்போ அடுத்த லெவலுக்கு முன்னேற போறேன், நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுனா உனக்கு கிஃப்டா ஒரு உயிர்சக்தி மாத்திரையை வைட்டாலிட்டி பில் தருவேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவோ சியாவோ முகத்துல ஒரு குறும்புச் சிரிப்போட அவளை பார்க்குறான். இந்த ட்ரெயினிங்கை வச்சு ஏதோ ஒரு பிளான் அவனோட மனசுக்குள்ள ஓடுது போல. அப்புறம் அந்த பொண்ணு
பவரை ஏத்துறது கல்டிவேஷன் ரிச்சுவல். அங்க இருக்கிற ஒரு மரத்தொட்டியில இறங்குறா. பூ இதழ்கள் எல்லாம் போட்டு வெந்நீருக்குள்ள உட்கார்ந்து தீவிரமா பிராக்டிஸ் பண்ண ரெடி ஆகுறா. இந்த முறை நான் அடுத்த லெவலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையிலும் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவோட மூச்சை இழுத்து விடுறா. கரெக்டா அந்த நேரத்துல நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ கேக்குற சத்தம் அவளுக்கு செம்ம ஷாக் கொடுக்குது. அவன் அவ கூட அந்த தொட்டியில இறங்குன உடனே அவளுக்கு கொஞ்சம் பதற்றம் ஆகிடுது. ஆனா அவனோ, டைம் ரொம்ப முக்கியம், நம்ம ஒன்னா இருக்கும்போது டைம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அவளுக்கு பின்னாடி நின்னு சப்போர்ட் பண்ணி, நாம இப்போவே நம்ம ட்ரெயினிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அவளோட அந்த மிஸ்டிக் ஆர்ட் பார்த்து அவன் பாராட்டுறான். அதே மாதிரி அவனோட அந்த பியோர் யங் பிசிக் அவ பாராட்டுறா. அவங்க 2 பேரோட பவரும் ஒன்னா சேர்ந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகும்போது அந்த தொட்டியில இருக்கிற தண்ணி எல்லாம் பயங்கரமா அலைப்பாயுது. ஒரு வழியா பிராக்டிஸ் முடிஞ்சதும், உன்னோட கலை இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதைக் கேட்டு வெட்கத்துல அவளோட முகமெல்லாம் அப்படியே சிவந்து போகுது. அவ நீ சொல்லாமலேயே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கத்துறா. அப்புறம் அப்படியே பேச்சை மாத்தி கொஞ்சம் சோகமான முகத்தோட, எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறா. அவளோட வருங்கால புருஷன் பேரு லாங் தியான்சியாங் அப்படின்னு லூ சூயி சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு டக்குனு அந்த பேரு ஞாபகம் வந்துடுது. ஏன்னா அவன் 30 வயசு ஆகுறதுக்குள்ளேயே பிறந்த ஆன்மா, நேசன் சோல் அப்படிங்கிற பெரிய லெவலை அடைஞ்சு ஒரு பயங்கரமான மேதை, செம்ம ஃபேமஸான ஆளு. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தருக்கு நாம இங்க பண்ண விஷயம் தெரிஞ்சா அவ்ளோதான், நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ அப்படியே அப்செட் ஆகிடுறான். ஆனா லூ சூயி அவனை சமாதானப்படுத்தி, நீ பயப்படாத, என்னோட வருங்கால புருஷனுக்கு மெரிடியன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால அவனால யாருடனும் நெருக்கமா இருக்க முடியாது அப்படின்னு விளக்குறா. அப்புறம் அவன்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்து, எனக்கு உன்னை உண்மையாவே பிடிக்கலனா நான் ஏன் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து இப்படி நம்பப் போறேன் அப்படின்னு கேக்குறா. மூத்த சகோதரி லூ சூயி அப்படி ஓப்பனா பேசுன உடனே நம்ம ஹீரோ ஷோ மூ அப்படியே உருகிப் போயிடுறான். அவளை அதுக்கு அப்புறம் ஒரு தனி மரியாதையோட பாக்குறான். 2 பேரும் அந்த தருணத்துல ஒன்னா இணைந்து தங்களை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான பாண்டிங் காட்டுற மாதிரி 2 பேரும் ஒருத்தரையொருவர் ஆழமா பார்த்திக்கிற ஜீனோட அது முடியுது. நீ அடுத்த லெவலுக்கு போகணும், நாம இதை தொடரலாம் அப்படின்னு அவன் சொல்ல, அவனை பார்த்து செல்லமா முட்டாள் அப்படின்னு கூப்பிடுறா. அப்புறம் சீன் வெளியே மாறுது. பகல் வெளிச்சத்துல மூங்கில் மரங்களும் பாறைகளும் இருக்கிற ஒரு அழகான தோட்டத்தை காட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த பெண் பயங்கரமான பிராக்டிஸ்க்கு அப்புறம் செம்ம டயர்ட் ஆகி படுக்கையில நல்லா தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட எனர்ஜி எல்லாம் இப்போ தீர்ந்து போனதால அவனுக்கு 800 மடங்கு பவர் ரிட்டர்ன், 800 எக்ஸ் ரிவார்ட் ஆக்டிவேட் ஆகியிருக்குன்னு சிஸ்டம் அலர்ட் பண்ணுது. உடனே அவனோட உடம்புல ஒரு தங்க கலர் ஒளிவட்டம் தோன்றி அவனோட புனித உடலோட பவர் இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. நம்ம ஹீரோ இப்போ ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லெவலுக்கு முன்னேறிடுறான். இப்போ அந்த லாங் தியான்சியாங் வந்தா கூட எனக்கு பயமில்லை, அவனை பார்த்து நான் மிரள மாட்டேன் அப்படின்னு கெத்தா நினைச்சுக்கிறான். அப்புறம் அவன் தன் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிற அந்த பெண்ணை பார்க்கிறான். இன்னும் நல்லா பவர்ஃபுல் ஆகணும்னு அவனோட மைண்ட்ல ஒரு புது பிளான் ஓடுது. ஜோ மூ அவளை எழுப்பி, நான் உனக்கு பிராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுனா ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னியே, அது எங்கே அப்படின்னு கேக்குறான். அவ தூக்க கலக்கத்துல, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு அவனை பாராட்டிட்டு ஒரு சின்ன பாட்டில்
அவன்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் தூங்கிடுறா. அந்த பாட்டிலுக்குள்ள 10 வைட்டாலிட்டி பில்ஸ் இருக்கிறதை பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான். பரவாயில்லையே, இவ ரொம்ப தாராள குணம் கொண்டவளா இருக்காளே அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ஒரு குறும்புச் சிரிப்போடு அந்த பாட்டிலை பார்த்து, இந்த மாத்திரைகளை வச்சு ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ண பிளான் போடுறான். நாம எப்படியும் இந்த மாத்திரைகளை யாருக்காவது தானம் பண்ணித்தான் ஆகணும், அதுக்கு ஏன் தூரமா தேடணும்? கண்ணு முன்னாடி இருக்கிற இவளுக்கே கொடுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அவ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு மாத்திரையை எடுத்து அவளோட வாய்க்குள்ள வைக்கிறான். ஆனா இந்த முறை சிஸ்டம் அவனுக்கு வெறும் 30 மடங்கு பலனை 30x ரிவார்ட் மட்டும்தான் ரிவார்டா கொடுக்குது. இது அவனுக்கு கொஞ்சம் கூட திருப்தியா இல்லை. இருந்தாலும் இன்னும் 9 மாத்திரைகள் இருக்கு, அடுத்த தடவை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா கம்மியாவது 1000 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கிறான். அதிர்ஷ்டம் நம்ம ஹீரோ பக்கம் இருக்கு போல. அவன் இன்னொரு மாத்திரையை அவளுக்கு கொடுத்து உடனே அந்த பொருளோட மதிப்பை விட 3000 மடங்கு பெரிய ரிவார்ட் 3000x ரிவார்ட் அவனுக்கு கிடைக்குது. அந்த பெண் அந்த மாத்திரையோட பவரை உறிஞ்சும் போது அவளோட உடம்பு முழுக்க ஒரு தங்கம் மாதிரி ஜொலிக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு பச்சை கலர் ஒளிவட்டம் தோன்றி அந்த சிஸ்டம் மூலமா அவனுக்கு ஒரு டியர் 7 பில் கிடைக்குது. ரொம்பவும் அரிய பொருளான போன் மேரோ கிளென்சிங் பில் தனக்கு கிடைச்சதை பார்த்து அவன் செம்ம ஹாப்பி ஆகிடுறான். இந்த மாத்திரை அவனோட தற்போதைய பவரை ஸ்ட்ராங் ஆக்குறது மட்டுமில்லாம ஒரு கல்டிவேட்டர் அவனோட திறமையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நம்மகிட்ட இருக்கிற தூய யாங் உடலமைப்பு சூப்பர்தான், ஆனா கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்ட பெரிய மேதைகளோட ஒப்பிடும்போது இது பத்தாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதனால இன்னும் பெரிய ஆளாகுறதுக்காக அந்த மாத்திரையை சாப்பிட அவன் முடிவு பண்றான். அவன் அதை முழுங்குன உடனே அவனோட உடம்புல இருந்து ஒரு பலமான மெடிக்கல் பவர் தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு வெடிச்சு வெளியே வருது. அப்புறம் அவன் அப்படியே தரையில உட்கார்ந்து தன் நரம்புகள்ல பாயுற எல்லா சக்தியையும் கண்ட்ரோல் பண்ணி ரிஃபைன் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறான். தியானத்துல இருக்கும்போது அவன் அந்த மாத்திரையோட முழு பவரையும் தனக்குள்ள இழுத்துக்கும் போது அவனைச் சுத்தி ஒரு பெரிய தங்க நிற நெருப்புச் சுடர் மாதிரி உருவாகுது. அந்த நேரத்துல லூ சூயி தூக்கத்துல இருந்து முழிச்சுட்டு நம்ம ஹீரோவும் நான் உடனே போய் குளிக்கணும் அப்படின்னு ஒத்துக்குறான். வெளியில போறதுக்காக அவன் அந்த மரக்கதவை தொடும்போது அவனோட உடம்புல இருக்கிற அந்த சுத்தமான எனர்ஜியால கதவே பயங்கரமா சூடாகுது. அதுக்கப்புறம் அவன் குளிச்சு அப்போ அந்த பொண்ணு குளியலறைக்குள்ள வந்து நம்ம ஹீரோ ஏற்கனவே ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லெவலுக்கு போயிட்டதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறா. அவனோட உடம்பு அந்த லெவலுக்கு ரொம்ப சுத்தமா தெரியுறதால அவ அவனை தொட்டு பார்த்துட்டு நீ ரகசியமா வேற ஏதாவது மாத்திரை சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறா. இவ்வளவு ரேர் மாத்திரை தனக்கு எப்படி கிடைச்சதுன்னு அவகிட்ட சொன்னா நம்ப மாட்டா. விளக்குறதும் கஷ்டம்னு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள செம்ம டென்ஷன் ஆகுறான். உடனே அவளை டைவர்ட் பண்றதுக்காக இது எல்லாம் நாம ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணதுனால வந்த பவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலையா அப்படின்னு அவளையே கிண்டல் பண்றான். அப்புறம் நான் இன்னும் சரியா எஃபர்ட் போடல போல, வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு தடவை ஃப்ரீயாவே பிராக்டிஸ் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லி அவளை வம்புக்கு இழுக்குறான். அவன் அப்படிச் சொன்ன உடனே உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு அவ கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோவோ நீ எவ்வளவு சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு போறியோ அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பிடிவாதமா சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மறுபடியும் செம்ம டயர்ட் ஆகி கண்ணெல்லாம் சொருகி படுக்கையில படுத்துடுறா. நம்ம ஹீரோ ஷோமு அவகிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவனோட துயோர் யங் எனர்ஜி இந்த முறை 10 மடங்கு பலன் 10x ரிவார்ட் கிடைச்சிருக்குன்னு சிஸ்டம் அலர்ட் பண்ணுது. அங்கிருந்து வெளியில வரும்போது
புது லெவலுக்கு போன அந்த பவரை அவன் உணர்றான். உடம்பெல்லாம் இப்போ செம்ம லைட் வெயிட்டா இருக்கிறதை கவனிக்கிறான். முகத்தில ஒரு சிரிப்போட நாம நினைச்ச இடத்துக்கு பறந்து போக இப்போ ஃப்ளையிங் ஸ்வோர்ட் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் சீன் கட் ஆகி ஏகப்பட்ட மந்திர பயிற்சியாளர்கள் கல்டிவேட்டர்ஸ் இருக்கிற பரபரப்பான அவுட்டர் செக்ட் மார்க்கெட் மாறுது. அங்கே நம்ம ஹீரோ ஒரு மரப்பெட்டியில இருக்கிற வாழை விலைக்கு வாங்குறான். அந்த வியாபாரியும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அந்த வாளுக்கு ஸ்டார் ஸ்லேயர் என்று பேரு. இது எனர்ஜியை உறிஞ்சற மீட்டியோரைட் ஐரன் செய்யப்பட்டது. அந்த வாளோட விலை 30,000 ஆன்மக்கற்கள். இதை யாருக்காவது கொடுத்தா சிஸ்டம் என்ன ரிவார்ட் கொடுக்கும்னு அவன் ஆசையா வெயிட் பண்றான். கரெக்டா அந்த டைம்ல என்ன அழகான பையனே அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அந்த புதுவாளை பத்தி யோசிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோ டக்குனு அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கிறான். தலையில பெரிய கொம்பு வச்ச ஒரு ஆளும் அவனோட ஆட்களும் நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. அவனை பார்த்த உடனே இவன்தான் நூடி அப்படின்னு நம்ம ஹீரோ அடையாளம் கண்டுபிடிச்சிடுறான். இவனும் ஒரு வெளிச்சீடன்தான். அது மட்டுமில்லாம பாஸ்ல நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணாலே ஜியாவோரான், அவளோட லவ்வர்ஸ்ல இவனும் ஒருத்தன். இந்த நுட்டிக்கு காளை அரக்கனோட ரத்தம் புல் டீமன் பிளட் லைன் இருக்கு. அதனால இப்போ தனக்கு வந்திருக்கு வச்சிருக்கிற புது பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க இவன் தான் கரெக்டான ஆளுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த ஆளு நம்ம ஹீரோவை கெட்டியா புடிச்சு, டேய், நீ இந்த நடுவுல எப்போவாது சீனியர் அக்கா சுவை பார்த்தியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ சோமு கொஞ்சமும் பயப்படாம தன் கையை நெருப்பு மாதிரி சூடாக்கி அந்த ஆளோட மணிக்கட்டை புடிச்சுக்கிட்டே, ஆமா பார்த்தேன், இப்போ அதுக்கென்ன அப்படின்னு சவால் விடுற மாதிரி கேக்குறான். இவனோட இந்த துணிச்சலை பார்த்து கடுப்பான அந்த காளை மனிதன் சிவப்பு கலர்ல பளபளக்குற தன் கையை வச்சு நம்ம ஹீரோவை ஓங்கி குத்த ரெடி ஆகுறான். என்னைக்கு நீ காலிடா அப்படின்னு கோவமா கத்திக்கிட்டே தன் முழு பலத்தோட அட்டாக் பண்றான். ஆனா அவன் ஷாக் ஆகுற மாதிரி நம்ம ஹீரோ அந்த பவர்ஃபுல்லான குத்தை ஒரே ஒரு கையால அசால்ட்டா தடுத்து நிறுத்துறான். முகத்துல ஒரு கூலான சிரிப்போட, நான் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணத்தான் உயிர் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம ஹீரோ அடுத்த லெவலுக்கு ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போயிட்டதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகுறான். அந்த காளை மனிதனுக்கு செம்ம கோபம் வந்து, நீ அடுத்த லெவலுக்கு போயிட்டதுனால மட்டுமே நாம 2 பேரும் ஒரே ஈக்குவல் பவர்ல இருக்கோம்னு அர்த்தம் கிடையாதுடா அப்படின்னு கத்துறான். அப்புறம் அந்த நூட்டி தன் முழு பவரையும் வெளிக்காட்டி நம்ம ஹீரோ மேல கேப்பே இல்லாம சரமாரியா குத்துக்களை வர்ஷிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவோ சியாவோமோ எல்லா அட்டாக்கையும் அசால்ட்டா அணுவளவும் மேல படாம தவிர்த்துட்டு, என்னப்பா உன் ஸ்பீடு இவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றான். உலகத்துல இருக்கிற டாப் 100 சக்தி வாய்ந்த ஆட்கள ஒருத்தனையே இவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அவனோட இந்த புனித உடலமைப்பு சேக்ரெட் பாடி நிஜமாவே வேற லெவல் தான்னு அவனுக்குள்ள நினைச்சுக்கிறான். சியாவோமோ சரி, இந்த டிராமா இத்தோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட இன்னொரு குத்தையும் தடுத்து நிறுத்துறான். இவனோட பவரை பார்த்து அந்த அசுர மனிதன் அப்படியே வாயடைச்சு போயிடுறான். அடுத்து தன் கையில தங்க கலர்ல நெருப்புச் சுடர் எரிய ஒரே அடியில இந்த சண்டையை முடிக்க நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். ஒரு செகண்ட்ல அவன் அந்த ஆளோட மூஞ்சியிலேயே ஓங்கி ஒரு மரண குத்து விடுறான். அதை தடுக்கக்கூட அந்த நுட்டிக்கு டைம் கிடைக்கல. அடி தாங்க முடியாம நுட்டி அப்படியே தரையில சுருண்டு விழுறான். இவனுக்கு எப்படிட்டா இவ்வளவு பவர் வந்தது அப்படின்னு அவனோட ஆட்கள் எல்லாம் பயத்துல நடுங்குறாங்க. அதுல ஒரு சீடன் நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு, இந்த மாதிரி இடத்துல நமக்கு எதிரிகளை சும்மா வெளியில நடமாட விடக்கூடாது அப்படின்னு தோணுது. முகத்துல ஒரு குறும்புச் சிரிப்போட தான் புதுசா வாங்குன அந்த பறக்கும் வாளை எடுத்து தன்னை மிரட்டினவன் மேல வீசுறான்.
அந்த வாள் கரெக்டா போய் அவனோட துணியை கவ்வி பின்னாடி இருக்கிற ஒரு தூண்ல பலமா குத்தி அவனை அப்படியே லாக் பண்ணிடுது. அந்த சீடனோ என்ன பண்றதுன்னே தெரியாம செம்ம பேனிக் ஆகிடுறான். நம்ம ஹீரோ அவன்கிட்ட, இந்த வாளோட விலை 30,000 ஆன்மக்கற்கள். உனக்கு ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்க்க இந்த காசு தாராளமா போதும், வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் ஒரு 2வது லெவல் வாளை, டியர் 2 ஸ்வோர்ட் அவனுக்கு தானமா கொடுத்ததால உடனே சிஸ்டம் அவனுக்கு 1000 மடங்கு ரிவார்டை 1,000 எக்ஸ் ரிவார்ட் அள்ளித் தருது. கிஃப்டா அவனுக்கு இப்போ ஒரு 5வது லெவல் பறக்கும் வாள், டியர் 5 ஃப்ளையிங் ஸ்வோர்ட் கிடைக்குது. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இதுல பெருசா ஒன்னும் திருப்தி இல்லை. இதை பார்த்துட்டு மிச்சமிருந்த 2 பேரும் செம்ம கடுப்பாகி ஆயுதங்களை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாயுறாங்க. ஆனா அவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. கண்ணுல ஒரு வெறியோட, இனி என்கிட்ட இருந்து உங்களுக்கு கருணையே கிடைக்காது அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அவங்களை மொத்தமா காலி பண்ண ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை வெளியில விடுறான். அப்புறம் அவன்கிட்ட இருந்து ப்ளூ எனர்ஜி வேவ் வெடிச்சு வந்து அந்த 2 எதிரிகளையும் ஒரே நேரத்துல தூக்கி அடிக்குது. அந்த அடியாட்கள் வலிக்காக கத்திக்கிட்டே தரையில விழுந்து, யாரா எங்களை இப்படி அடிச்சது அப்படின்னு அலறுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல கையில ஒரு சிவப்பு கலர் வாளோட ஒரு பொண்ணு அங்க வந்து, இன்னமும் உங்களுக்கு பேச எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேக்குறா. அவ பேரு மூ ஜிலிங். நீங்கதான் முதல்ல சண்டைக்கு வந்தீங்க, அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் அப்படின்னு அவ நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டா பேசுறா. நம்ம ஹீரோவும் அந்த புது பொண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்திக்கிறாங்க. அவளோட வாள் அவளுக்கு பக்கத்துல காத்துல மிதந்துட்டு இருக்கு. அப்புறம் அவ நம்ம ஹீரோவை கை காட்டி, என்னப்பா நீ உன்னோட எதிரிங்ககிட்ட இவ்வளவு அசால்ட்டா இருக்க அப்படின்னு திட்டுறா. ஃபியூச்சர்ல உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா நீ அவங்களை அப்பவே மொத்தமா காலி பண்ணி இருக்கணும் அப்படின்னு அந்த வாள் வீராங்கனை அவனுக்கு அட்வைஸ் பண்றா. அந்த பெண்ணோட பேச்சை கேட்டு கடுப்பான அந்த அடியாட்கள், இப்படி கெத்தா பேசுறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவளை சுத்தி டார்க் ஆரா உருவாகுது. என் பேரு மூ ஜிலிங், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு செம்ம மாசா கேக்குறா. அந்த பேரை கேட்ட உடனே அந்த 2 அடியாட்களும் அப்படியே பயந்து நடுங்கி என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தலைவிதான் காரணம் அப்படின்னு அவங்க பாசை குத்தம் சொல்லிட்டு அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிட்டுறாங்க. அவங்க ஓடுறதை பார்த்துட்டு, சும்மா கோழைங்க அப்படின்னு அவ கிண்டல் பண்றா. அடுத்த செகண்ட் அவ நம்ம ஹீரோவை கை காட்டி, இப்போ உன்னோட முறை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு சியாவோ மூ ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிடுறான். அந்த பெண் அவன்கிட்ட நெருங்கி வந்து எந்த ஒரு சிக்னலும் கொடுக்காம ரொம்ப தைரியமா அவனை இறுக்கமா கட்டிப்பிடிச்சிக்கிறா. உன்னோட ஃபியூச்சர்ல என்னோட பேரு ரொம்ப முக்கியமா இருக்கப் போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவ அவனுக்கு ஞாபகப்படுத்துறா. அது மட்டுமில்லாம உன்னோட இந்த தேடல் பயணம் இங்கேயே முடிஞ்சுட்டா அப்புறம் நான் யாரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவ கேக்குறா. இதைக் கேட்டு நம்ம ஹீரோவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம வாயடிச்சு போயிடுறான். நாம இந்த மடத்துக்கு வந்த நாள்ல இருந்தே இவ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளையே நோட்டம் விட்டுட்டு இருக்கா போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இவளுக்கு நம்ம பவர் மேல எல்லாம் ஆசை இல்லை, நம்ம அழகை பார்த்துதான் இவ இப்படி சுத்துறா அப்படின்னு ஒரு குறும்புச் சிரிப்போட அவன் முடிவு பண்றான். ஆனா அதே நேரத்துல இந்த அசுர மடத்தை சேர்ந்த மூ ஜிலிங் சும்மா ஆள் கிடையாது. அவ ரொம்ப ஆபத்தானவள், கொடூரமானவள்னு எல்லாரும் சொல்லி அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் சியாவோ மூ அவளோட கன்னத்தை கிள்ளி, உன்னை வெளியில கொடூரமானவள்னு நினைக்கிற யாருமே உன்கிட்ட இப்படி ஒரு கியூட் பக்கம் இருக்குன்னு கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு ரசிக்கிறான்.
ஹீரோ எந்த அளவுக்கு அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்றானோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம ஹீரோவோட சிஸ்டம் அவனுக்கு ரிவார்டா அதை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்திலேயே இந்த பார்ட் முடியுது. இந்த மான்ஹவா ஓட நெக்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சங்கன்னா பாக்குறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு அதிகமாக கமெண்ட் வருதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த மான்ஹவா நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.